Assalamualaikum friends, welcome to NJF Creations. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பீஃப் பகோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்காமல் கூட நாம் அதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி பகோடா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப அழுத்தமாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பீஃப் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீஃபில் 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா பீஃப் தண்ணி விடும். நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். வெந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி மசாலா எல்லாமே ஆட் பண்ணி 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மசாலா பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 2 டீஸ்பூன் தயிர், 3 டீஸ்பூன் கடலை மாவு, 1 முட்டை, 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். நாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் மேரினேட் ஆகியிருக்கணும். இப்போ 2 மணி நேரம் கழிச்சிருச்சு. எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதை ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பகோடாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டான பீஃப் பகோடா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பகோடாவும் சுட சுட டீயும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.